டீசர்லாம் போட்டாங்கல்ல, லாஸ்ட்ல ஒரு சும்மா வாய்ஸ் ஓவர் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு சும்மா சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வாய்ஸ்ல சொல்லி காமிச்சாங்க எனக்கு. ஜிவி சார் வந்து சொன்னார் எப்படி இவர் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. அதாவது ஏதாவது சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு பவுலிங் ஒன்று. என்னோட டெபியூ ஃபில்மே வாரிசு வாஸ் பொங்கல் ரிலீஸ். எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க கதையும் கூப்பிட்டு அப்புறம் உண்மை சும்மா மூச்சு விடக்கூடாதா? பார்ட் 1ல 4 கதை, இதுல 3 கதை இருந்தது. 3 தானா? என்னுடைய நியூ ஒரு பரிமாணம் அது மாதிரி. பாத்தீங்களா? 1 பார்த்தாம 2 பார்த்தாலும் ஒர்க் ஆகுமா? அதனால தான் கேட்டீங்களா? உங்களுக்கான கேள்வி. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல, ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்துருக்கேன். எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்த்துருக்கேன். ஹலோ ஹாட்ஸ்பாட் டூ மச் டீம். ஹாய். கரெக்டாக வந்து இது எல்லாம் செட் பண்ணி வர்றது ஒரு பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஃபீலில் இருக்குது. ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து பொங்கல் அண்ட் அந்த சினிமாவோட கனெக்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மறக்க முடியாத பொங்கல் சினிமா? பொங்கல்னாலே அதான் படம் தான் ப்ரோ. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தீபாவளி பொங்கல் எந்த ஃபங்க்ஷன்னாலும் படம் பார்க்குறது தான். ஸோ படம் பார்த்த ஞாபகங்கள் தான், விஜய் சார் படங்கள் பார்த்த ஞாபகங்கள் தான் இருக்குது. படம் ஃபேமிலி ஸ்பெசிஃபிக்காக படம் பொங்கல் சாப்பிட்டு தூங்கின மாதிரி படங்கள் அஃப்கோர்ஸ் என்னோட டெபியூ ஃபில்மே வாரிசு வாஸ் பொங்கல் ரிலீஸ். ஸோ நான் வந்து பர்டிகுலராக என்னால் மூவி டக்குன்னு கேட்கும்போது ரீகால் பண்ண முடியல. பட் ஆனால் தீபாவளி பொங்கல் அப்போ கண்டிப்பாக எந்த பிக் மூவி ரிலீஸ் ஆனாலும் ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் யூஸ் டு கோ அண்ட் வாட்ச் இட். போக்கிரி ரொம்ப ஃப்ரெஷ் மெமரியாக இருக்குது. போக்கிரி பொங்கல் யா, அந்த படம் நான் பார்த்தேன் பொங்கல் அப்போ. நான் ஃபஸ்ட்டு பொங்கலில் பார்த்த படமும் அதுதான், போக்கிரி. இப்போது ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அந்த ஐடியாவும் சரி இந்த ஐடியாவும் சரி அதை கன்சீவ் பண்ணுறதுன்றது எப்படி நடந்தது? ஹாட்ஸ்பாட் 1 எப்படி கன்சிடர் ஆச்சுன்னா, யார் ஷேம்ஃபுல்லி 2 முடிச்சதுக்கப்புறம் 3 பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே திட்டமிட்டு படம் பண்ணிட்டேன்றதுனால அடுத்து மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வேணாம். ஆனால் எனக்கு அந்த யார் ஷேம்ஃபுலியோட ஹேங் ஓவர் எனக்குள்ள அதை விட வேணாம் அப்படின்னு தோணிட்டு இருந்தது. ஸோ அப்போது ஓகே, ஆந்தாலஜியாக வைல்ட் டேல்ஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ப்ரைமில்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆந்தாலஜியாக பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. 3, 4, 5, 6 அதை சேர்ந்து ஒரு இதுவாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக நாங்கள் ஆந்தாலஜியாக இதை ஆரம்பித்து ஓடிடிக்குன்னு நினச்சி பண்ண ஆரம்பித்து முடிக்கும் போது அதுக்குள்ளே ஆந்தாலஜியை சிதைச்சி விட்டாங்க தமிழில். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஆந்தாலஜியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதை பார்த்தாலே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரி ஓகே, தேட்டருக்கெல்லாம் வரணும் அப்படின்னும் போது சிலுக்கருப்பட்டி மாதிரி 4 தனி கதைகளாக தான் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் சரி தேட்டர் போகிறோம், அப்படி ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி ஆயிரும், கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு அதுக்கப்புறம் கடைசியாக ஆட் பண்ணி தான் பார்ட் 1 பண்ணோம். பார்ட் 1 நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால பார்ட் 2. ஸோ யோர் ஷேம்ஃபுலியோட ஹேங் ஓவர் தான் ஹாட்ஸ்பாட் 1, 2. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்லேயும் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஸ்டோரி கேட்டப்போ உங்கள் கேரக்டர் பற்றி சொன்னப்போ அப்போது என்ன மைண்டில் வந்தது? எப்படி ரெடி ஆனீங்க? நான் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் when I heard the story. ஏன்னா அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ரிகார்டிங் நியூ ஏஜ் ரிலேஷன்ஷிப். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து இப்போது பரவலாக எனக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் until I got introduced about it in an interview எனக்கு தெரியாது of all these terms. அப்போதான் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். என்ன இதெல்லாம் சொல்றீங்க, ஐ டோன்ட் நோ வாட் திஸ் இஸ், இதுக்குன்னே நான் போய் தனியாக படிச்சுட்டு வரணும் போல இருக்கே அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் டு இட் அண்ட் இட் வாஸ் கியூரியாசிட்டி இருக்கும்ல என்னது இதெல்லாம் அப்படின்ட்டு. கரெக்ட்லி அட் தட் டைம் நிறைய பேர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுமே வந்து they were discussing about இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லாம் பேசும்போது ஓகே திஸ் இஸ் ஹவ் right now relationships are operating and it's something அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு script he came up with little bit of fiction added to it. So I was when I heard it I thought I should just take it up and do it. Sanjana. So first when he was about to narrate me, I had obviously done my research and seen the films and I was prepared. Okay, எந்த மாதிரி கேரக்டர்
லைக் யோசிச்சு வச்சுருக்காங்க எனக்காக அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் தான் போனேன். பட் அவங்க நரேட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். ஏன்னா லைக் அந்த மாதிரி தான் நானும் கொஞ்சம் அந்த கேரக்டர் மாதிரி, அண்ட் அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இப்போலாம். என்னன்னா அதை பற்றி ஓப்பனாக படம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க அவ்வளோ. அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு டூ திஸ் கேரக்டர். அவங்க சொன்ன உடனே நான் சொன்னேன் ஐ வில் டூ இட், ஐ ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. விக்னேஷ் ப்ரோ மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்தது, கதையும் கூப்பிட்டு ப்ரோ உண்மை சும்மா பெருமை மூச்சு விடக்கூடாதா. அதான் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. கதையும் கூப்பிட்டு சொன்னார். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹாட்ஸ்பாட் 1ல் இருந்தவங்க ரிப்பீட் ஆகலை அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் முன்னாடியே மீட் பண்ணி. சரி ஓகே, அது கேஷுவலாக போயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு இந்த மாதிரி சரி ஓகே இப்படி ஒரு மேட்ரு பண்ணுங்க அப்படின்னோடனே வேறு எனக்கு இப்போ யோசிக்கிறதுக்கு விஷயமே இல்லை. கதையும் பிடிச்சிருந்தது, டீம் ஏற்கனவே கம்ஃபர்டபுளான டீம், விக்னேஷ் ப்ரோ மேலே கான்ஃபிடென்ஸ் சூப்பர். அது அப்படியே உடனே போயிடுச்சு. உங்களோட படங்களில் எப்போவுமே வந்து ஒரு இந்த சோஷியல் கமெண்ட்ரி ஒன்று கவனிக்க முடியுது. யுவர் ஷேம்ஃபுல்லியாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்குமே அந்த விஷயம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணுங்கிற டெசிஷன் எப்போ வருது? இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததுக்கப்புறம் தான் கதை யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி இல்லை அப்படிலாம் இல்லை. அடியில் சோஷியல் கமெண்ட்ரி பெருசாக அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஒன்று பண்ண போகிறேன், அதுலேயும் அது கிடையாது. அது ஒரு பயங்கர ஜாலியான அவுட் ஒரு கமர்ஷியல் ஃபன் லெஃப்ட் டுடே மீட்டரில் இருக்கிற ஒரு ஜோனில் இருக்கிறதுக்காக தான். அதில் அது இருக்காது. இது இந்த ஃபேமிலின்றதுனால அது இந்த ஜோனில் வந்துருச்சு. மற்றபடி ஜென்ரலாக ஆனால் அந்த சோஷியல் விஷயங்கள் எங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஸ் பண்ணுற, அதான் நம்ம படம் நம்மளோட வெளிப்பாடாக தான் இருக்கும்ல. என்னோட கருத்துக்கள் தான் என்னோட படம். ஸோ நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பேசும்போது அதை படமாக பண்ணணுன்ற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு போத் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஹாட்ஸ்பாட் 2 நல்லா போச்சுன்னா 3 பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. அதுலேயும் சோஷியல் விஷயங்கள் பேசணுன்ட்டு இருக்குது. பேரலாக கமர்ஷியல்னா இந்த ரொம்ப மசாலா படங்கள் எனக்கு தட் இஸ் நாட் மை டேஸ்ட். ஸோ எனக்கு ஜாலியாக எல்லாரும் என்கேஜிங் ஃபிலிம்ஸ், நிறைய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்கேஜிங்காக ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி படங்கள் பண்ணோம். நிறையா லவ் ஸ்டோரிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஸோ வெயிட்டிங். ஆக்சுவலி உங்களோட இதில் எனக்கு அந்த குவர்க்கினஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு காமெடியாக கொண்டு போகிறது, இல்லைன்னா மெட்டா ரெஃபரன்ஸாக வைக்கிற விஷயங்கள்லாம். ஏன்னா இப்போது அஸ்வினோட அந்த சீனில் வந்து இந்த ட்ரெய்லர் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த விஷயம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறீங்க? அது நம்ம நேச்சரை பொறுத்து தான் நினைக்கிறேன். பேசிக்காகவே கொஞ்சம் அரமெண்டல் மாதிரி யோசிக்கிறதுனால அது அந்த மாதிரி யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் டீமில் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம நேச்சரோட எக்ஸ்பிரஷன் தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல்லேருந்தே ஏதாவது ஒன்றுனா நம்ம மட்டும் ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சு கேள்வி கேட்குறது பண்ணுறது, அது ஒரு கேரக்டராகவே காலேஜ்லேயும் அப்படி தான். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 பேருமே நல்ல எஸ்டாப்ளிஷ்டான டேரக்டர் படங்கள்லையும் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அவரும் எஸ்டாப்ளிஷ் தான். இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதும், இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஐடியாஸில் வந்து ஒரு முக்கியமான ரோல்ஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது எப்படி? ரெண்டுத்துலேயும் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபுல் லைக் அட்லீஸ்ட் நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேச முடியும். வாரிசு, இறைவன், வேர் ஐ கேன் ஒர்க் வித் பிக் ஸ்டார்ஸ் அண்ட் பிக் ஆக்டர்ஸ் அண்ட் ஐ கெட் டு லேர்ன். அப்போது ரொம்ப இனிஷியலாக புதுசாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங்ஸ் ஃபேஸாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ நமக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் லீடாக இந்த படத்தில் தான் பண்ணுறேன்ல. ஸோ அதோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எனக்கு இருந்துச்சு. தட் ஐ ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு மை கேரக்டர். ஸோ என்னோட எல்லா லேர்னிங்ஸையும் நான் இந்த இதில் நிறையா காமிச்சேன். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு ஆல்சோ ஐ திங்க் play my character with Vignesh sir, of course. And avarum like every director is also different. Avanga எடுக்கிற விதம் வேற மாதிரி. சில பேர் ரொம்ப பர்ஃபெக்ஷனுக்காக அப்பப்போ எடுக்க வைப்பாங்க. சில பேர் உங்களுக்கே அந்த டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ விக்னேஷ் சார் he's such a like அவங்க வாய்ஸ் மாடுலேஷன், ஓகே, அவங்க சொல்லி காட்டுவாங்க, அவங்க பண்ணிலாம் காட்ட மாட்டாங்க, சொல்லி காட்டுவாங்க. அதுலேயே நடிப்பு இருக்கும். அதை வச்சு தான் நான் இதை ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன். So these are the experiences that I have had with 2 different kinds of film. For me, எனக்கு அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல தெரியல. ஏன்னா ஐ திங்க் இன் போத் வேஸ், be it in Vetri sir's film or I've really liked the roles that had come to me. And
இது வரைக்குமே இட்ஸ் லைக் ஒரு நல்ல வெல் ரிட்டனான ரோல்ஸ் தான் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் நாட் தாட் ஆஃப் இட் இன் தட் பர்ஸ்பெக்டிவ். பட் யா, எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வில் டீச் யூ சம்திங். அது எல்லா படங்களுமே வந்து பீயிங் பார்ட் ஆஃப் எனி ஃபிலிம், நம்மளுக்கு அந்த காலிங், நம்மளுக்கு அந்த கட்ல ஃபீலிங் இருந்தால் தான் we will want to like take it up and do it at first place. So I feel you will only when you are willing to experience something like that and you know what you are going to contribute to the film, you அதுக்கு தெரிஞ்சுதான் நம்ம அதுக்குள்ள போறோம் இல்லையா. So I feel that's how it is. சார் ஓகே, எனக்கு இதை நான் எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட நான் இப்போ என்ன சொல்கிறது. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இப்போ வேலைனா எனக்கு உயிர், ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வேலை அது பர்சனல் லைஃப் வேறு, வேலை வேறுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக அந்த ஒரு ஐடியாலஜி தான். எனக்கு போன வருஷம் இப்போது நான் ஒரு இப்போ 365 டேஸில் ஒரு பாதி நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்டராக அந்த ஆக்டருங்கிற டேக்கில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அது போதும், அதுதான் எனக்கு ஆசை. இந்த வருஷம் இப்போ அதை தாண்டி இன்னொரு 50 நாள் ஜாஸ்தியாக ஷூட் பண்ணேன்னா அது எனக்கு வந்து சக்ஸஸ். எனக்கு அந்த ஷூட்டிங் டேஸ் ரொம்ப பிடிக்கும். அது போக அது முடிஞ்சிருச்சுன்னா நான் அந்த படம் ஆக்டர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என் வேலை நான் அங்கே நடிக்கிறதோட முடிச்சுட்டு அடுத்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படி போயிடுவேன். இல்லை அந்த கேப்பில் எங்கேயாவது நல்லா சுற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஒர்க் ஆகுது, இது நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ இந்த 150 டேஸ் அந்த ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னால் ஃபுல்லஸ்ட்டாக இருக்க முடியும். மீதி இருக்கிற நாள்லாம் என்னோடய பர்சனல் லைஃப்பை நான் பார்த்து அப்படி பேலன்ஸ் பண்ணேன்னா இதுலேயும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். இதை நான் எடுத்து தலையில் போட்டு இது என்னைக்கு எனக்கு ப்ரெஷராக தெரிய ஆரம்பிக்குதோ அந்த லவ் குறைஞ்சிரும்ல, வேண்டே வேண்டாம். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த படத்தில் வந்து அப்பாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ எனி காம்பினேஷன் சீனும் இல்லை. நான் வந்து என்ன விக்னேஷ் ப்ரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்பாவுக்கு ஷூட் முடிச்சிட்டாங்க, அதனால் வாய்ப்பு இல்லை. அவருக்கு இப்போ முந்தா நேற்று வரைக்கும் அவர் புதுசாக தான் கேட்டார், ஆதி நடிச்சிருக்கானா அப்படின்னு தான் கேட்டார். அப்படி போய்கிட்டு இருக்கு. போன இன்டர்வியூ அடியே நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம இன்டர்வியூ பண்ணோமா? நான் பண்ணல, வேற ஒரு ஆங்கர் பண்ணாங்க. அதை சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஜிவி சார் வந்து சொன்னார் எப்படி இவர் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. அதாவது ஏதாவது சொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு பவுலிங் ஒன்று போடுவார், அதில் நம்ம உஷாராயிடணும், ஆஹா என்னவோ நடக்க போகுதுடா அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவர் ஏதாவது சொல்கிறது அப்படிங்கிறது? எனக்கும் அவருக்கும் அந்த ஒரு வராது, நாங்கள் ஒரே சிங்கில் இருப்போம். அவர் ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி குவாக்கியா ஏடா கூடமா ஏதாவது சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஜாலி தான். அட சூப்பர், இது ப்ரோ இப்படி பண்ணிடுவோம் ப்ரோ அப்படின்றது. நான் அதான் சொன்ன மாதிரி எனக்கு இவர் வந்து வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி காட்டுவார் ஒரு டைலாகும். ஏன்னா நான் ஒரு விதத்தில் அந்த டைலாகை சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பாடி மூஞ்சில ஒன்றுமே இல்லை, ஓகே, எக்ஸ்பிரஷனில். ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் மீ டு லிசன். ஸோ இட்ஸ் லைக் ஹில் ஆக்ட் இன் ஹிஸ் வாய்ஸ், ஓகே, இன் அ வே. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அமேசிங். என்கிட்ட வாய்ஸ் நோட்லாம் இருக்கு, நான் அது கூட ப்ளே பண்ணிக்காது. இப்போ டீசர்லாம் போட்டாங்கல்ல, லாஸ்ட்டில் ஒரு சும்மா வாய்ஸ் ஓவர் வேணும்னு என்கிட்டன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு சும்மா சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வாய்ஸில் சொல்லி காமிச்சாங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இவருக்கு ஓகேயான பர்சன் தான், அதனால தான் இந்த மாதிரி படம்லாம் பண்றாரு. எனக்கு வந்து சிலது வந்து நம்ம ஃப்ளோக்கு ஹீ வில் லெட் யூ அடாப்ட் இன் டு இட். சிலது ஹீ இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹவு. ஏன்னா ஆப்வியஸாக அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கிறதுனால லைக் ஒரு மீட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸீட் பண்ண வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவர் மைண்டில் வந்து நம்ம யோசிக்கிற விதத்துல இருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கும். இல்லை அந்த ரியாக்ஷன் டு அ பர்டிகுலர் யூனோ சுச்சுவேஷன் வந்து நம்மளுடைய நார்மல் மீட்டர்லேருந்து ஓகே ஃபைன் இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படின்னு அது வந்து ஹி கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் இட். அண்ட் தட் வாஸ் ஆக்சுவலி ஐ ரியலி என்ஜாய்ட் அந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கிங். ஏன்னா that was something that I generally like to challenge myself. So I felt when I worked with someone like this, என்னுடைய நியூ ஒரு பரிமாணம் அது மாதிரி அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் அந்த அளவுக்கு நான் இதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இட்ஸ் லைக் வித்தின்ல யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் விச் இஸ் நாட் யோர் யூஷுவல் செல்ஃப். ஒரு அதில் அந்த கொஞ்சம் ரொம்ப தாண்டி இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ். அண்ட் தட்ஸ் வெரி நைஸ். எல்லா விதமான
இது எனக்கே புதுசா இருந்தது இந்த பவுலிங்லாம். என்ன நார்மலா தானே பேசுறாரு நாம கிட்ட. பண்ணியிருக்காரு ஒரு 2-3. அதே இன்டர்வியூவில் அவர் சொன்னப்போ, ஜிவி சார் சொன்னப்போ, எனக்கு சில விஷயங்கள் வந்து புரியலைனாலும் இவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு ஐடியா கன்சீவ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, இந்த இதுதான் நடக்க போகுது, இப்படி வருதுன்றது, அதை எப்படி அவங்களுக்கு இது பண்ணுறீங்க? நான் கதை சொல்லும் போதே தெளிவாக தான் இவங்க சொன்ன மாதிரி நான் எக்ஸாக்ட் மாடுலேஷனோட தான் கதையை, ஏன்னா எழுதும் போதே இந்த மாடுலேஷனில் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சி எழுதுவேன் டயலாக்ஸு. ஸோ அதனால சில இந்த டைலாக்ல இப்படி பாசிட்டிவிட்டி இப்படி சொன்னால் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா பிஜிஎம் வரைக்கும் ஓரளவு ரஃபாக மைண்டில் இருக்கும். ஸோ அதனால சொல்லும் போதே உங்களுக்கு கிளியராக ஓரளவு தெரிஞ்சிடும். ஸோ அதனால பெருசாக கஷ்டமாக இருந்ததில்லை. இந்த படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு ஜாலியாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். பார்ட் 1ல் 4 கதை, இதில் 3 கதை இருந்தது. சில நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் போல்டாக ஃபீல் ஆகலாம். ஜாலியாக ஃபன்னாக ஒரு எப்படி சொல்கிறது, கருத்து சொல்லியிருக்கோம், கருத்தை ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அதே தான். இப்போ நான் வேற வேர்ட்ஸ் இவங்க வேற படம் பற்றியே பேச முடியும், டைரக்டரே சொல்லிட்டாரு. அதேதான். இல்லை அதுதான் இப்போ ஹார்ஷான இது இப்போ நிறைய நடக்கிற விஷயம்தான். ஸோ அதனால அதில் ஒரு அட்வைஸாக சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து திடீர்னு என்ன வேற ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இருக்கலாம், இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஈஸியாக ஓகே ஆமாம் அப்படின்னு புரிஞ்சிடும். எல்லாருக்குமே புரியும், பட் அக்செப்ட் பண்ணிக்கிறது எத்தனை பேரால் முடியும்னு தெரில. ஆனால் அந்த இப்போ அவங்க அதெல்லாம் கூட வேணாம், கருத்தெல்லாம் தள்ளி வச்சிட்டாலும் படமாக பார்க்கும்போதே இது வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான, ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். டு பி ஆனஸ்ட், இவ்வளோலாம் சீரியஸாக யோசிக்காம, இந்த கருத்தை பற்றிலாம் யோசிக்காம, யூஸ்வலாக ஒரு படத்துல ஒரு கதை இருக்கும், இந்த படத்துல 3 கதை இருக்கு. அந்த மாதிரி ஒரு 3 தானா? ஓ ஐ தாட் 4. ஓகே ஓகே. நானும் இன்னும் பார்க்கல ஃபுல்லா. ஸோ யூஸ்வலாக தியேட்டர் போகிற மாதிரி ஜாலியாக போயிட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் குவர்க்கி ஸ்டோரிஸ் பார்த்துட்டு போகிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் ஜாலியாக இருக்கும். இட் வில் பி நைஸ், என்டர்டெய்னிங். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அந்த சில ஹெசிடென்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதெல்லாம் வந்து அன்டச்சாக இருக்கிறதுலாம் வந்து ஐ திங்க் ஹீ இஸ் சம்ஒன் ஹூ வில் வாண்ட் டு லைக் எக்ஸ்போஸ் அண்ட் டாக் அபவுட் இட். ஸோ அது மாதிரியான கதைகள் வந்து பார்க்கலாம். ஃபன், அதோட சேர்த்து ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்காக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணி குவர்க்கியாக நீங்கள் சொன்ன மாதிரி. நீங்கள் 1 பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கலாம். பார்த்தீங்களா? 1 பார்க்காம 2 பார்த்தாலும் ஒர்க் ஆகுமா? அதனால தான் கேட்டிங்களா? இது உங்களுக்கான கேள்வியோ? பர்சனல் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நீங்கள். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல, ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்துருக்கேன். எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்த்துருக்கீங்க. இல்லை, அப்போ இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்றனால சொல்கிறேன். சூப்பர். ஸோ பெரிய சக்ஸஸாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.